ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி டே 3ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நூக்கல் காய் வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அரைச்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நூக்கல் காய் எடுத்துருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். எல்லாமே இந்த பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டால் போதும். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட மூடி போட்டு வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மல்லி இலையை தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதுக்கு சைடிஷ் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அவரைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக ஆனியன், ஒரு ஹாஃப் ஆனியன் போதும், பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயும் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இதே மெத்தட் வச்சு நீங்கள் பீன்ஸுமே பண்ணால் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. பெட்டர் தென் பவுடர் சால்ட்டை விட இதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறமா தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தால் போதும். பொரியல் ரெடி. இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். சாதம், குழம்பு, அவரைக்காய் பொரியல், அதோட வேக வச்ச முட்டை. எப்போவுமே முட்டை நமக்கு லஞ்சில் என்கிட்ட இருக்கும். ஸோ நான் அது டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். இதோட நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அப்பளம், இல்லைனா வத்தல், உங்களுக்கு பிடிச்சமான ஸ்வீட்ஸு, இல்லைனா நட்ஸு, ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.